ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட உப்புத்தன்மை டிடிஎஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6000லேருந்து 8000 இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டர் சாஃப்ட்னர்லாம் ஒர்க் பண்ணாது. நிறைய பேருக்கு தெரியறதில்ல இந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் வந்து ஒர்க் பண்ணாதுன்னு. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக தண்ணி வர்றது அங்கே வர்றதுக்கு பதிலாக நம்ம அங்கே வர தண்ணியை வந்து நம்ம இந்த மிஷின்குள்ளே புஷ் பண்ணிடுறோம் டைரெக்டாக. இந்த மிஷின்குள்ளே புஷ் பண்ணிட்டு இந்த மிஷினில் ஃபஸ்ட்டு ப்ரீஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்குது. அந்த ப்ரீஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்குள்ளே தண்ணி போயிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஃபில்டர்ஸ்குள்ளே போகுது, மைக்ரான் ஃபில்டர்ஸ்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் இந்த ஹை ப்ரெஷர் பம்புக்கு போயிட்டு ஹை ப்ரெஷர் ஆகி இந்த பின்னாடி இருக்க மெம்பரேனுக்கு போகுது. இந்த மெம்பரேன் வந்து உங்களுக்கு தண்ணி டிடிஎஸ் அப் டு 8000 ppm வரைக்கும் ரிமூவ் பண்ணும். இது ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெம்பரேன். அப்புறம் வாட்டர் ப்யூரிஃபை ஆகுது, மேலே போய் ஒவ்வொரு டேங்க்கில் உங்களுக்கு திரும்ப போய் ஸ்டோர் ஆகிடுது. இந்த மாதிரி பண்ணிடுறோம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, வாட்டர் ஹார்ட்னஸ் வந்து 600 ppm மேலே இருந்ததுன்னா வாட்டர் சாஃப்ட்னர் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணாது. அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் ஆகும். இந்த கஸ்டமர் வாட்டர் சாஃப்ட்னர் இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் எங்களை மீட் பண்ண பிறகு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்தால் வாட்டர் ஆர்ஓ தான் போடணுன்னு போட்டு த கஸ்டமர் இஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. ஹாய், இப்போ நாங்கள் சென்னை மயிலாப்பூரில் இருக்கோம். இங்கே வந்து வாட்டர் கடல் தண்ணியோட ரொம்ப உப்பு ஜாஸ்தி, போர் வாட்டரு. அப்போ நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணோம். கென்ட்டில் அப்புறம் வாட்டர் சாஃப்ட்னர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எதுவுமே எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை. பட் இப்போ மனோகர் சார் இந்த ஆர்ஓ சஜஸ்ட் பண்ணார். மோர் தென் 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறோம். எக்ஸலண்ட் ப்ராடக்ட், ஹேசில் ஃப்ரீ, பிரமாதமான தண்ணி. வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்யூ.